குழலி மயிலுக்கிட்ட நல்லா சண்டை போடுவாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்லயே குழலி கேரக்டர் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர். சரியா கரெக்டா பேசுவாங்க. மயிலுக்கு ஒரு பதிலும் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பேசுவாங்க. குழலி மயிலுக்கிட்ட, ஏண்டி படிப்பு வயசுன்னு இப்படி எல்லாத்துலயும் பொய் சொல்லி வச்சிருக்கியேடி, ஏன் வயசா உனக்கு கேட்டியாமா? என் தம்பி பொண்டாட்டிக்கு ஏன் வயசா, கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, இன்னும் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கியோ அப்படின்னு நல்லா திட்டுவாங்க. பாண்டியன் ரொம்ப கத்துவாரு, பேசாம இருக்க மாட்டியா, சொல்றது கேளு அப்படின்னு. குழலி அதுக்கு மேல குரலை ஒசத்தி பேசுவாங்க. பேசாம இருங்கப்பா, என்னப்பா பேசுறீங்க நீங்க, அமைதியா இருங்க, பேசுறதா இருந்தா இந்த டீச்சர் அம்மா கிட்ட பேசுங்க, இந்த டீச்சருக்கு தெரியணும் எங்க அப்பாவுக்கும் அந்த கரஸ்பாண்டன்ஸுக்கும் எவ்வளவு காலமா நட்புன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் அசிங்கப்படுத்தியிருப்பியேடி. அங்க மட்டும் நீ வேலைக்கு இருந்தேன்னா சர்டிபிகேட் இல்லாம இந்த மாதிரி பொய் சர்டிபிகேட்டை கொடுத்து இவங்க மருமகளை வேலைக்கு சேர்த்துட்டாங்கன்னு எங்க அப்பாவுக்கும் சேர்த்து தான் கெட்ட பேர் வரும். ஏண்டி எம்ஏ படிக்கல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல, இன்னும் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கியோன்னு நல்லா திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க திட்டிக்கிட்டு இருக்கும் போதே செந்தில், மீனா, ராஜி, கதிர் 4 பேருமே அங்க வருவாங்க. எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க, வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எங்க ஊர் சுத்திட்டு வரீங்கன்னு குழலி அவங்கள கத்துவாங்க. நாங்க எங்கேயும் போல அண்ணி, மீனாக்கா வீட்டுல போய் அவங்கள கூட்டிட்டு வர்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்ததும் மயிலுக்கு இன்னுமே அசிங்கமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதில அவங்க அப்பாவை திட்டுவாரு. ஒரு சட்டை வாங்க போனாலே மணிக்கணக்குல விசாரிப்பீங்கல்ல, சட்டை சுருங்குமா, சாயம் போகுமா, கிளியுமான்னு. இது பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க விசாரிச்சிருக்கணும்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு இப்படி அண்ணனோட வாழ்க்கையை நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவாரு. கோமதி செந்தில திட்டுவாங்க. கோமதி செந்தில் கிட்ட, ஏ ஏ ஏ நிறுத்துடா, சரவணன் உனக்கு அண்ணன்னா அவருக்கு பிள்ளை, அவர் ஏற்கனவே மனவேதனையில இருக்காரு, அதுல நீ அவர்கிட்ட சண்டை போடுறியா, நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்லுவாங்க. ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. குழலி செந்தில் கிட்ட, நீ சண்டை போடுறதா இருந்தாக்க அந்த டீச்சர் அம்மா கிட்ட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க. குழலி மயிலு கிட்ட, எங்க எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்றேன்டி, இங்கிலீஷ்ல ஒரு 4 வார்த்தையை அப்படியே சரளமா சொல்லு பாக்கலாம். மயில அழுதுகிட்டே அப்படியே நிப்பாங்க. இன்னும் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்கியோ, இது முத கல்யாணமா இல்ல 2ஆம் கல்யாணமா, இன்னும் வேற என்னென்ன பண்ணி வச்சிருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாண்டியன் திரும்பவும் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லுவாரு. கோமதி, நீங்க என்னங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றீங்க, அவ தம்பி வாழ்க்கை பாழாயிடுச்சுன்னு அவளுக்கு கஷ்டமா இருக்காதா, கேட்க வேண்டியதெல்லாம் கேளு குழலி, அவ கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி தீக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழலி மயிலு கிட்ட, நீ வேற எதுவும் மறைச்சிருக்கியா, இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச இதை மட்டும்தான் மறைச்சிருக்கியா, இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கியோ, சொத்து பத்து நகைன்னு என்னென்ன பொய் சொல்லிருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட உடனேயே ராஜிக்கும் மீனாவுக்கும் பதட்டமா இருக்கும். மயிலோட அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. அவங்க 2 பேரும் வரும்போதே மயில் உண்டாயிருக்கிறதுக்காக கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் வாங்காம போறோமே அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ள நுழைவாங்க. அங்க வந்ததும் எல்லாருமே அமைதியா இருப்பாங்க. மயில் மட்டும் அழுதுகிட்டே இருப்பாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி, என்ன மயிலு, என்னாச்சு, என்ன விஷயம், யாராவது சொல்லுங்க, சம்மந்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியில இருந்து குழலி வரைக்கும் ஒருத்தரா, உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு கூப்பிட்டு இருப்போம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அரசி வரைக்கும் பேசுவாங்க. மயிலோட அப்பா, சம்மந்தி மயில் உண்டாயிருக்கான்னு தானே நீங்க வர சொல்லியிருக்கீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு மயில் அழுததை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் கோமதி சொல்வாங்க, அது ஆனந்த கண்ணீர் இல்லையா, நீலி கண்ணீர், குடும்பமா சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணிருக்கீங்க, சம்மந்தின்னு தலையில தூக்கி வச்சு ஆடினதுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு அப்படின்னு காரி துப்புவாங்க. மயிலோட அம்மா, என்ன சம்மந்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க கண்ணியமான குடும்பம் அப்படின்னு சொன்னதும் குழலிக்கு ரொம்பவே கோவம் வரும். கண்ணியமா, வா வா, கண்ணியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, முதல்ல என்னமோ உலகத்திலேயே ஆகச்சிறந்தவங்க நாங்கன்னு பேசுனீங்க, சரியான ஃப்ராடு பொம்பளையாவுல இருக்க அப்படின்னு குழலி மயிலோட அம்மாவை தங்கள திட்டுவாங்க. மயிலோட அம்மா திரும்பவும் மயிலு கிட்ட, என்னம்மா, என்னடா, என்னாச்சு, சொல்லு சொல்லுன்னு மயில பக்கத்துல கூப்பிட்டு கேட்டதும், எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா, தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கோமதி, மயில் என்ன படிச்சிருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மயிலோட அம்மா திக்கி திக்கி, படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மயிலோட அப்பா, என் பொண்ணு எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கான்னு நல்லா சத்தமா சொல்வாரு. சர்டிபிகேட் எல்லாம் பஸ்ல தொலைஞ்சு போச்சு அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்லுவாரு. சரவணனுக்கு ரொம்பவே கோவம் வரும். அங்க இருந்து அண்டாவை தூக்கி தலைமையில போடுறதுக்காக தூக்குவாரு. எல்லாரும் சரவணனை பிடிப்பாங்க. வேண்டாம் வேண்டாண்டா, விட்டுருடா அப்படின்னு.
காந்திமதி ஸ்டோர்ஸ்ல பழனியும் சுகன்யாவும் இருப்பாங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடை திறக்கலங்கிறதுனால அங்க வியாபாரம் அமோகமா நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சக்திவேல் அங்க வருவாரு. என்னடா வியாபாரம் வேகமா நடக்குது, நிறைய பேர் வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்ட உடனே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்கலையில, கடை மூடி இருக்கு, அதனால இங்கேயே எல்லாரும் வாங்குறாங்கன்னு சுகன்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பழனி தான் ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன விஷயம் தெரியலையே, மச்சான் ஒரு நாளும் கடையை மூடாதே, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சுட்டான், அவன் கடையை திறக்கல, நீ இன்னும் மன வருத்தத்துல இருக்கியா? அப்போ நீ கால்ல கிடக்குறத எடுத்து அடிச்சாதான்டா நீ எல்லாம் திருந்துவ அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசுவாரு. அப்ப கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு இன்னொரு ஆள் வருவாரு. அவரு பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறக்கல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமான்களை சொல்லுவாரு. அரிசியும் பருப்பும் கேட்பாரு. சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கடை இல்லைன்னா என்னன்னு, நம்ம கடை இருக்குதுல்ல, இது அவரோட பிரான்ச் தானே, அதனாலதான் அந்த கடையை ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா அவங்க கிளம்பி போகும்போது பழனி அவங்க கிட்ட, மச்சான் நாளைக்கு கடையை திறந்துரும், பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறப்பாங்க, ஏதாச்சும் அவசர வேலை வந்திருக்கும், அதனாலதான் இன்னைக்கு கடையை மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அவங்க போனதும் சக்திவேல் அவர்கிட்ட, ரொம்ப அவசியமா இத சொல்லி அனுப்பணுமாடா அப்படிம்பாரு.